ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது வந்து அந்த தனபால் இது பண்ணாங்க. ஆமாம் சபாநாயகர். ஆமாம், அதை விட்டுட்டேன். அவங்களும் அந்த மாதிரி ஆமாம், அது வந்து ஒரு பெரிய அந்த உணவுத்துறை நேரத்தில் அமைச்சராக புரட்சியாக இருந்தது. அதே மாதிரி தலித் எழில் மலையை ஸ்ரீரங்கம் தொகுதியில் கொண்டு நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. ஆமாம், அதுவும் ஒரு பெரிய மாற்றம். நாங்கள் கூட சில கோரிக்கைலாம் வச்சோம். அம்மா உணவகத்தை கொஞ்சம் பாருங்கள், உடனடியாக அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்காக. இல்லை, அதாவது அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இது இருக்காங்களாம். அந்த அவருக்கு அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வர நிறைய இது வருது இல்லை, சமூக வலைத்தளம் அதெல்லாம் இது பண்ணி அதை சில இதில் அதில் இவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுன்றது, அதில் இவர் பார்த்து செய்கிறதுன்னு தனியாக இருக்குன்றது. அது மற்றவங்க மாதிரி இல்லை, கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி. மற்ற இதுக்கு முந்திலாம் அப்பாயின்மெண்ட் கேட்கணும் இது பண்ணி, இப்போ அப்பாயின்மெண்ட்டே வந்து இமெயில்ன்றாங்க. ஆமாம், சண்முகன் சொன்னார், நாங்கள் கேட்டோம் சிஎம்ஐ, அவர் வந்து இல்லை கவர்னர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இது கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து வேணான்னு சொன்னோம். நான் மத்திய அரசு ஊழியர்ன்றதுனால ஆமாம், அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது அப்படியே அதோட சரி. இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோ கிளப்புறாங்களே நீ ஊடகங்கள் எல்லாமே, தமிழுக்கு 3வது இடம் அப்படி இப்படிலாம். திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு மந்திரி சபை, இதில் பல புதுமைகள். வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியலுடைய தற்போதைய நிலவரம் குறித்து நான் மட்டுமே பேசியிருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால அரசியல் அறிந்த மூத்த செய்தியாளர் அவரோடையும் நம்ம அடிக்கடி தமிழக அரசியல் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்னென்னா, அவர் இன்றைக்கும் அவர் எம்ஜிஆர் காலத்தில் செக்ரட்டரியேட் பார்த்தவர் இன்னை வரைக்கும் செக்ரட்டரியேட் பார்க்குறாரு, தலைமைச் செயலகம். எம்ஜிஆரில் ஆரம்பித்தவர் விஜய் வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த ஒரு விஷயம். கலைஞரில் ஆரம்பித்தவர் இன்றைக்கி உதயநிதி வரைக்குமே அறிவாலயம் போய்கிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய அனுபவங்கள், அது இல்லாமல் காங்கிரஸில் அவருடைய நீண்ட அனுபவம், இதெல்லாம் வந்து நமக்கு வாசகர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் அவருடைய பணி நேரங்களுக்கு மத்தியில் நமக்காக நம்முடைய அழைப்பின் பேரில் வந்து பல விஷயங்கள் பேசுகிறாரு. அவருடைய நம்மளை மாதிரி ஓப்பனாக பேச மாட்டார். அந்த நாகரிகம் கருதி அவர்கிட்ட மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம கேட்க முடியுமோ அதை கேட்டு வாங்குகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் அவர்கிட்ட இன்றைய அரசியல், நேற்றைய அரசியல், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். புதிய மந்திரி சபை பதவியேற்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1967 அப்புறம் திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு மந்திரி சபை. இதில் பல புதுமைகள். இளம் அமைச்சர்கள்னால் நீங்கள் அண்ணா காலத்துலேயும் எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் காலத்துலேயும் எடுத்துக்கலாம். அது பெரிய அளவு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு தான் இருக்கிறது 26 வயசில் விஜயசாரதி அமைச்சராக. அது மாதிரி திருநாவுக்கரசு 28, 29 அடுத்த செட்டில் தான் வந்தார் அவர். விஜயசாரதி உங்களுக்கு 26 வயசுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இளம் எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், பலரும் இருந்தாங்க. முத்துசாமிலாம் அமைச்சராகும்போது 28, 29 வயசு தான். அதனால் அந்த சாதனைக்குரியவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் ஒரு சாதனை செஞ்சார். HV ஹண்டே என்கிற பிராமண சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கினார். இன்றைக்கு அதே போன்று 1க்கு 2 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை அமைச்சராக்கியிருக்கிறார் விஜய். வெங்கட்ராமன் அண்டு ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். அதில் பெரிய அளவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சந்தோஷம். அது சில பத்திரிகையாளர்கள்டே நான் பார்க்க முடியும், ரொம்ப சந்தோஷமாக அதை பதிவு பண்ணாங்க. இது ஒன்று. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த 4 பேர் என்று இந்த அமைச்சர்கள் அமைச்சராக இருக்காங்க, விஜயை சேர்த்து. அதே போன்று பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 8 பேர் அமைச்சராக இருக்காங்க இன்னைக்கு ஒன்று. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக பள்ளிக்கல்வி, உயர்கல்வி 2துலேயுமே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள். இங்கே ராஜ்மோகன், அங்கே வந்து காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் உயர்கல்வி. இந்த மாதிரி பல ஆதி திராவிடர்கள்னா ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் தான் பட்டியலினன்றதை தாண்டி 8 பேருக்கு வெவ்வேறு துறைகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாம் வந்து புதுமையாக இந்த அரசில் பார்க்குறோம். அது மாதிரி தனக்கு 2 ஆலோசகரை போட்டிருக்காரு. தன்னிடம் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ஜான், தன்னுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி, 2 பேரையும் ஆலோசகராக அவர் நியமிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஃபஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி இந்த அரசு ஒரு சமூக நீதி அரசு. உண்மையிலேயே அவங்க டிஎம்கே சொன்னாங்க சமூக நீதி அரசுன்னு. அதில் இல்லாத பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அமைச்சரவை? இல்லை, உண்மையிலே ஒரு புதிய முயற்சி தான் அது.
உங்களுக்கு வந்து அஹ், ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது வந்து அந்த தனபால் இது பண்ணாங்க, ஆமாம் சபாநாயகர். ஆமாம், அதை விட்டுட்டேன். அவங்களும் அந்த மாதிரி ஆமாம், பண்ணி அது வந்து ஒரு பெரிய அந்த உணவுத்துறை நேரத்தில் அமைச்சராக்குனாங்க. புரட்சியாக இருந்தது. அதே மாதிரி தலித் எழில் மலையை ஸ்ரீரங்கம் தொகுதியில் கொண்டு நிறுத்தி ம் ஜெயிக்க வச்சாங்க. ஆமாம். அதுவும் ஒரு பெரிய மாற்றம். எம்ஜிஆர் ஹண்டே அது அண்ணா நகரில் இது பண்ணி அப்புறம் அவரை அமைச்சராக்குனார். அது மாதிரி ஹீராச்சந்துன்னு திண்டிவனம் திண்டிவனம். வன்னியருடைய செல்வாக்கான இதில் அவர் எம்பி. அதே மாதிரி உக்கம் சந்தும் இருந்தார். உக்கம் சந்த், மதுராந்தகம். மதுராந்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மதுராந்தகம் ஆறுமுகம் அவரை தோக்கடிச்சார். ம் அந்த மாதிரி அது அது இந்த இந்த தேர்தலில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ம் ஜாதி மதம் பணம் 3 எடுபடலைங்கிறாங்க. ஏன்னா பொது தொகுதியிலையும் தலித் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பணம் கொடுத்தாலும் 2 பேரும் கொடுத்தான்றாங்க. ஆனால் வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு தென் மாநிலங்களில், இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் அதிக அளவில் தேர்தலுக்கு செலவழிக்கிற மாநிலம், அதாவது காஸ்ட்லியான தேர்தல் நடத்துகிற மாநிலம் தமிழ்நாடுன்றாங்க. 2 கட்சியுமே போட்டி போட்டு பணத்தை வாரி மக்களுக்கு. இதில் பணம் கொடுக்காம ஜெயிச்ச கட்சி தாவேகா. உங்களுக்கு நேர்காணல்ல என்ன கேட்பாங்க, எவ்வளோ செலவழிப்பீங்க? ம் 10 கோடி 15 கோடி எவ்வளோ நாளும் செலவழிப்பேன். இப்படி சொன்னால் தான் அது. 2வது ஜாதிமை. இந்த 2 வச்சு தான் தேர்தலில் சீட்டு முடிவு பண்ணாங்க. ஒரு பெரும்பங்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இனிமே அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து ஒன்று சொல்கிறாங்க, இனி வரும் தேர்தலில் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆமாம் ஆமாம், அது உண்மை தான். கொடுத்தாலும் அது பயனளிக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு. ம் இது வந்து இப்போ இந்த சில இடங்களில் இப்போ இந்த நிறைய தொகுதியில் அந்த மாதிரி கொடுத்தும் தோற்றுருக்க முடியல. ம் அதனால் அப்போ சாதாரண ஆளு ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஜனங்க வந்து அதுக்கு காரணம் வந்து நான் விஜய் தான் நினைக்கிறேன். ம் உங்களுக்கு விஜய் முதல்ல என்ன சொன்னார், தேர்தல் வரும்போது வண்டி வண்டியாக கொண்டு பணத்தை கொட்டுவாங்க, ஆமாம். அதெல்லாம் வந்து கொள்ளையடிச்ச பணம், உங்ககிட்ட கொள்ளையடிச்ச பணம், அதனால் அது வேண்டான்னு சொல்லி வாங்கிக்கிங்க, ம் வாங்கிட்டு நீங்கள் அந்த வந்து அவங்க காதில் செவிழ்னார் விசில் அடித்து அனுப்புங்க. அப்போ ஜனங்க மத்தியில் என்ன வந்து பணம் கொடுத்தீங்கன்னா, பணம் கொடுக்குறாங்களேன்றதை விட ஆனால் சும்மாவாயே கொடுத்தான் அந்த மாதிரி அந்த பணம் வந்து ஒரு முறையாக வரலன்ற மாதிரி ஜனங்க மத்தியில் ஒரு இது வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு. அதனால் அதை பற்றி பணம் வாங்கினாலும் அப்படிலாம் ஓட்டு போடணும்னு கட்டாயம் கிடையாது, தேவையில்லைன்னு அவன் இஷ்டத்துக்கு போட்டு. அது இந்த தேர்தலில் நிறைய வந்திருக்கு. இப்போ புதிய அமைச்சர்கள், இவர்கள் இளையவர்கள், இவர்களுக்கு என்ன தெரியும், இப்போ தான் வந்திருக்காங்க, இவங்கள்ட்ட போய் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்க்குறீங்க, உங்கள் அனுபவம் எப்படி? இல்லை, இதே தான் எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி வந்தது. ம் எல்லாம் புதுசு புதுமுகம் இளைஞர்கள். ஆனால் எம்ஜிஆர் ஒன்று மட்டும் பார்த்தாரு, படிச்சிருக்காரா? ம் பெரும்பாலும் வழக்கறிஞர்கள், டாக்டரு, இந்த மாதிரி, இல்லை வந்து எம்ஏ பிஏ இந்த மாதிரி. எம்ஜிஆருக்கு படித்தவர்களை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதில் இல்லை தேர்தலில் அமைச்சர்கள் அந்த மாதிரி கூட அதை பார்த்தாரு, வந்து பட்டதாரியா அப்படின்னு. இதில் என்ன அவருடையது, அவருக்கே வந்து பரமசிவன் ஒரு செக்ரட்டரி ஐஏஎஸ், அவர் தான் தனி செயலாளர். அவரை சார்னு கூப்பிடுவார். வாங்க சார், பிஎஸ்ஆர் ப்ரைவேட் செக்ரட்டரி, பிஎஸ்ஆர் வாங்க சார், நாங்களே இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருக்கோம். அவர்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்பாராம், அதிகாரிகள்கிட்ட என்னது. அப்போது அவர் சொல்லுவாராம், செயலாளர் நல்ல செயலாளராக இருந்தால் அமைச்சரால் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரிகளை அவர் இது பண்ணார். நல்ல அதிகாரிகளை போட்டாலே போதுன்றாங்க. இப்போ அதே தான் இப்பவும் சொல்கிறாங்க. விஜய் வந்து இது பண்ணுறது, நல்ல ஒரு அதிகாரியை போட்டால் போதும், பாதி தவறு நடக்க விடாமல் பார்த்துக்கலாம். பேரிடர் மேலாண்மைக்கு ககன்தீப் சிங் பேடியை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. ஆனால் அவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் அந்த துறையில். ஆனால் எல்லா செக்ரட்டரி எல்லாத்துட்டையும் விஜய் என்ன சொல்கிறதுனா, ஒரே அதிகார மையம் நான் தான், அது மாதிரி என்ன நடக்குன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு தனி ஆளுங்களை வச்சுருக்காராம், ஒவ்வொரு துறையிலையும் என்ன நடக்குன்னு. இது மோடி ஸ்டைலுங்கிறாங்க. மோடி அப்படி தான் வச்சுருக்காராம், அதிகாரிகளுடைய மூலமாக அவங்க மூலமாக உடனுக்குடன் தகவல் போயிடுங்கிறாங்க. ஆனால் இறுதி முடிவு எடுக்கிறது விஜய்ன்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க அந்த செட்டப்பை உருவாக்குறாங்க. அதனால் யாருனாலும் பரவாயில்ல, நல்ல அதிகாரியை போட்டால் போதும். அவங்களுக்கு விஜய்கிட்ட சின்சியராக இருக்கிற மாதிரி அதிகாரிங்க, உடனுக்குடன் தகவலுங்க வரணும்னு. அதனால் தைரியமாக இருக்கார். அவருடைய நோக்கமே வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும், ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது, இந்த முக்கியமான இந்த எந்த இதுக்கும் தட்டுப்பாடு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறாரு. அதுதான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ துறை செயலர்கள், அந்த ஐஏஎஸ்கள் அதிகாரிகள், இவங்கள்ட்டலாம் நீங்கள் பேசியிருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டை? துறை செயலாளர்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாருங்கிறாங்க. ரொம்ப அந்த அந்த மீட்டிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறாரு, அது என்ன இது என்னென்னு. அதை விட இன்னொன்று, முறைகேடு எப்படி நடக்குது, இதில் என்ன பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி பண்ணுவாங்க, இப்போ டெண்டர்னால் எப்படி, அதில் முறைகேடு எப்படி நடக்கும், வேற ஒரு கான்ட்ராக்ட்னா எப்படி, அது என்ன செய்வாங்க,
அதில் என்ன வாங்கி அந்த பணம் வாங்கினா அது எப்படி போகும், யாருக்கிட்ட போகுது, இதெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க கேட்குறாருன்றாங்க, ஆர்வமாக கேட்குறாருன்றாங்க. இதை தடுக்கணும்னா என்ன செய்யறது, தடுக்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஆமாம், தடுக்கணும்னா என்ன செய்யறது, அப்போ இப்படி போட்டால் அந்த மாதிரி அதெல்லாம் டிஸ்கஷனில் இதெல்லாம் நடந்ததுன்றாங்க. அது மாதிரி தொழிலதிபர்கிட்டையும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணீங்க, ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் வேறு என்ன செஞ்சீங்க, பார்ட்டி ஃபண்டா என்ன, இதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்கன்றாங்க. ஆனால் போயிட்டு கூட தகவல், அதெல்லாம் தகவல் தான் அது. அந்த மாதிரி அவர் ஆர்வமாக கேட்குறாரு. அதனால் அதை எப்படி தடுக்கிறது இல்லை என்ன செய்கிறதுன்ட்டு ஒரு புது முயற்சியாக பண்ணுறாருன்னு நல்லா தெரியுது. காலையிலே ஆனால் செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுறாரு, ஒரு 9:45 அதுக்குள்ளே வந்துடுறாரு. சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். ஒரு அதிகாரிகளாக கூப்பிட்டு பேசி அது ஒரு பக்கம் எல்லாமே நல்ல முயற்சி, நல்ல ஜென்யூனான அதிகாரிகள்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுங்க, இது எவ்வளோ நாளைக்கு இப்படி முடியும்னு தெரியலங்கிறாங்க. அதுதான் எல்லாத்தையுமே அந்த பேச்சா அது. ஆமாம், அது இருக்குது. இப்போது எம்ஜிஆர் கூட முதல் டேர்ம் ரொம்ப இதாக இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது யாரும் இது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நிறைய சிக்கல் இருந்தது. அது எப்படி இவர் இது பண்ணுவார் தெரியல. இப்போ செக்ரட்டேரியட் ஸ்டாஃபு சிஎம் 10 மணிக்குள்ளே வந்துடுறாரு, எல்லோரும் பயோமெட்ரிக் நீங்கள் வந்து வருகை பதிவேடு அதை பதிவு பண்ணுங்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேருக்கு சிக்கல், லேட் ஆகுது, லேட்டான சம்பளம் கட்டு, 2 பெர்மிஷன். எதுக்கு லேட் ஆகணும் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு முந்தி லேட்டுக்கு பொறுப்பு தான் செய்யணும். அவன் 2 லேட்டு 3 லேட்டுனா அதுக்கு ஒரு சம்பளம் முடிப்பாங்க. இப்போ இதுக்கு முந்தி இதே மாதிரி ஒரு பழைய ஒரு சிஎஸ் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் போய் சொன்னாங்க, சார் காலையில் 10 நிமிஷம் லேட் ஆகுது, 15 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் அதை கண்டுக்கிடாமல் விட்டாங்க. இப்போ திரும்ப அதை அதை ஸ்ட்ரிக்ட் பண்ண தானே செய்யணும். ஸ்ட்ரிக்ட் பண்ண தான் ரோட்டில் இருக்க தொழிலாளி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிறான், ஆனாலும் அவனுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. உங்களுக்கு மாதம் பிறந்தா நல்ல சம்பளம், சலுகைகள், மற்ற இது நேரத்துக்கு வர்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கரெக்ட். அதில் அவங்க அதுவும் டியூட்டி நேரம் எவ்வளோ, இவ்வளோ நேரம் தான் டியூட்டி நேரம். அதுலேயும் அவங்களுக்கு பணி நேரம், அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அது எவ்வளோ சில எல்லாருக்கும் தாங்க குடும்பம் இருக்குது. ரோட்டில் உழைக்கிற தொழிலாளி குடும்பம் இல்லை. சரி, இவங்க ஒர்க் நேச்சர் அப்படி. ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் சேர்க்கணும்னு ஒரு தொழிலாளி நினச்சாருன்னா அன்றைக்கி அவர் போல போச்சு பின்னாடி. இவங்க ஒரு சிஎல் போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க பல பேருடைய நிலைமை தான். தனியார் நிறுவனம். ஆமாம், ஏன் ரிப்போர்ட்டருங்க எடுத்துக்கங்க, 6 மணி, இப்போ சிஎம் 10 மணிக்கு வரான்னா 9 மணி வந்து காத்து கிடக்குறான்ல. ஆமாம். அப்போ எத்தனை மணிக்கு அவன் டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து யூனிட்டை எடுத்துகிட்டு இங்கே வருவான். உண்மைதான். அந்த மாதிரி எல்லோரும் உழைக்கும் போது நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அதை டைட் பண்ண முடியும். அதுதான் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 20 இப்போ ரேஷன் கடையில் டைட் பண்ணுறாங்க, அந்த வந்து அளவு சரியாக இருக்கணும், இல்லைனா நடவடிக்கை. காவல் நிலையங்களில் டைட் பண்ணுறாங்க, புகார் பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை. அந்த லிமிட்டில் ஏதாவது குற்றம் நடந்தால் அந்த அந்த அதிகாரி தான் பொறுப்பு, இப்படிலாம் கொண்டு வராங்கல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது என்னன்னா எல்லா தப்பும் நடக்குது, அதிகாரிகள் எல்லாருமே மெத்தனமாக இருக்கிறது, மற்றதெல்லாம் நடக்குது. அதை யாராவது வந்து கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சா, இவர்கள் இப்படிலாம் பண்ணாங்கன்னா அதிகாரிகள் வந்து பகைச்சிக்குவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். மாற்றவே ஆரம்பிக்கலனா கூட கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, பயோமெட்ரிக்கை ஏற்கனவே கொண்டு வந்தாங்க, இன்னும் இருக்குது. அது கொஞ்ச நாள் அதை தூக்கி விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. பயோமெட்ரிக்ன்றது ஒரு பெரிய கண்காணிப்பு இல்லாமல் தனியார் நிறுவனம் பூரா வந்துட்டு பயோமெட்ரிக் தான். லேட்டானால் அது தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது போய் இதாகிரும், உடனே சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க. இன்றைக்கும் நம்ம ஊடகத்திலே சில நிறுவனங்களில் நீங்கள் 3 நாள் லேட்டு பதிவாச்சுன்னா 1 நாள் சம்பளம் போச்சு. இல்லை, அது நல்ல முயற்சி தான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னதான் அதுக்கு அதிகாரிகளுடைய இதுவும் அது நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் தான் ஒத்துழைப்பு. அதாவது சீனியர்ஸ் வந்துடுறாங்கல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்கல்ல. இல்லை, இப்போ நிறைய பேர் என்னென்னா முதலமைச்சர் வந்துடுறாருன்னு வந்துடுறாங்க. ஆமாம், அவர் வந்து உட்காந்துறாருப்பா, கரெக்ட், நம்மளும் கரெக்டாக. அவர் மட்டும் ரெடி ஆகி காலைல வண்டியில் ஏறி பனையூர்லேருந்து இங்கே வரணும், டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வராருல. அது அவர் ஒன்றும் கட்ட போகிறதில்ல, கட்டி கையில் கொடுத்து போகிறாங்க. மொத்தத்தில் அவர் ரெடியாகி வந்து வண்டியில் ஏறி உக்காந்தாதான் இந்த டைமுக்கு இங்கே வர முடியும். அந்த டைமுக்குள்ளே அவர் ரெடி ஆகணும். ஆமாம், அதனால் அது ஒரு நல்ல முயற்சி தான். நல்லா தொடங்கியிருக்காரு, நல்லா கூப்பிட்டு டிஸ்கஷனில் நல்லா தான் இது பண்ணுறாரு. ஒரு நல்ல ஒரு இது கொண்டு போகணும், நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறார், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இது வரைக்கும் அவர் இதில் எந்த வித விமர்சனமும் இல்லை, நல்லா தான் பண்ணுறாருங்கிறாங்க. அந்த டாஸ்மாக்கு இந்த மாதிரி 2-3 விவகாரங்கள், இந்த இதெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது ரேஷனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல சில விஷயங்கள் பொதுவில் சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கூட சில கோரிக்கைலாம் வச்சோம், அம்மா உணவகத்தை கொஞ்சம் பாருங்கன்னு. உடனடியாக அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்கான அதாவது அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இது இருக்காங்களாம்.
அந்த அவருக்கு அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வர நிறைய இது வருதில்ல சமூக வலைத்தளம், அதெல்லாம் இது பண்ணி அதை சில இதில் அதில் இவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுன்னு இருக்கு. அதில் இவர் பார்த்து செய்கிறதுன்னு தனியாக இருக்குன்றாங்க. அது மற்றவங்க மாதிரி இல்லை, கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி. மற்ற இதுக்கு முந்திலாம் அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும் இது பண்ணி, இப்போ அப்பாயின்மெண்ட்டே வந்து இமெயில்ன்றாங்க. ஆமாம், த்ரூ இமெயில் தான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு இது கொண்டாரு. அது மாதிரி கீழே போட்டிருக்க அதிகாரிகளும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அதிகாரிகள்ங்கிறாங்க. அவரோட வர செயலாளர்கள்லாம் அதனால ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க மக்கள். இப்போ அந்த அமைச்சரவையில் கூட பெண்கள் 4, அது பெரிய விஷயம். அதே மாதிரி மேக்ஸிமம் 35 அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இளம் வயது அமைச்சர் ஒரு பெண்ணு தான், கமலி, 28 வயசு. 28 வயசு. இன்னும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க. அதாவது தலித் நீங்கள் சொன்னீங்களே 7 பேர்னு. ஆமாம், 7 பேர்னு அதை வந்து இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு 2 பிராமணர்களை போட்டு. அப்போ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவு எல்லாரையுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் கிட்டத்தட்ட வந்துடுது. கம்யூனிட்டியும் வந்துச்சு, மதம் சார்ந்தவர்களும் வந்துட்டாங்க. அது அதனால் என்ன ஆகுது, யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. நிர்வாகம் மட்டும் ஒழுங்காக பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்தோன்னா யாரும் அதுவும். சரி, இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அரசியல் தந்திரம் தெரிந்தவர்கள், ராஜதந்திரம் அறிந்தவர்கள் திமுக அதிமுக தலைவர்கள். இவர்கள் அரசியலுக்கு புதுசு. ஆனால் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு இருந்த நிலை இன்று இல்லை. 2 மாதத்திற்கு முன்பு இவர்களை எள்ளி நகையாடும் அளவுக்கு 2 கட்சிகளும் இருந்துச்சு. அவ்வளோ பவர். இன்னைக்கு இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை மூலம், அதாவது ஆட்சிக்கு வந்த புதுசில் கூட ஒரு நிலைமை, அதாவது தேர்தல் முடிஞ்சவொன்னே கூட நிலைமை ஒரு மாதிரி இருந்தது. ஆட்சிக்கு வருவாரோ மாட்டாரோ, திமுக கூட்டணி போகிற அளவுக்குலாம். இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி முழுவதையுமே கையில் எடுத்துட்டாரு. ஆமாம், அதிமுகவில் ஒரு பகுதி இவரை நம்பி இருக்கிறாங்க. இவங்க பார்த்து தகுதி நிற்கண்டா முடிஞ்சது கதை. உண்மைதான். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்ன கேட்டால் விஜய் இப்போ வந்ததுனால இப்போ எல்லா கட்சிக்குமே சிக்கல். வந்து முதல்ல வந்து அது என்ன ஏடிஎம்கே இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் சிக்கல். ரைட்டு, 108. ஆமாம், திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இவர் என்ன சொன்னார், நாங்கள் 7 ஆண்டு காலமாக 8 ஆண்டு வலுவான கூட்டணின்னு. இவங்க போகாமல் இருக்கலாம்ல. அதே மாதிரி அதிமுக பிரச்சனையாகி அவங்க வாட்டில் இருக்கலாம். அவங்க ஏன் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க? அப்போ பிரச்சனை விஜய்கிட்ட இல்லை, இந்த 2 கட்சிகள்கிட்ட இருக்கு. அவரும் விஜயை வந்து இந்த ஆட்சியில் பங்குன்னு ஒரு இது, அது முதல்ல இதிலே அவர் சொன்னதில் எல்லா கட்சிக்குமே ஒரு, ஏன்னா வாய்ப்பு இப்போ முஸ்லீம் இருக்குது, நீங்கள் முஸ்லீம் லீக் சேர்ந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க வாய்ப்புக்கு. இதுக்கு வந்து தனியாக நின்று அவங்க எந்த காலத்தில் ஆட்சியை பிடிச்சி இல்லை வந்து அதிகாரத்து வர்றதுன்னு ரொம்ப நடக்கும். முஸ்லீம் லீக்ல இருந்து அமைச்சர்கள் எந்த காலத்துலேயும் வந்ததில்லை. அவங்க இருப்பாங்களே தவிர திமுகவில் தான் முஸ்லீம் இருப்பாங்க, அவங்க மந்திரியாக இருப்பாங்க. அதே மாதிரி விசிகே தனியாக நின்று அவங்க எந்த காலத்தில் வர்றது. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு அவங்க இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டணிக்கு பாதிப்பு. இன்றைக்கி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முந்தி எப்படி விஜய் இருந்தார் அந்த மாதிரி இன்றைக்கி திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இன்றைக்கி பாருங்கள், விசிகேக்கும் திமுகவுக்கும் மோதல். சமூக வலை ராசா விமர்சனம் பண்ணுறாரு, அந்த பக்கம் அவர் பாலாஜி அவர் இது பண்ணுறாரு. மொத்தத்தில் 2 பக்கமும் இங்கே கூட இருந்தாங்க. நேற்று வரைக்கும் அவர் திருமாவளவன் என்ன சொன்னார், திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம்னாரு. இருந்தாலும் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி மாறி போச்சு. நேற்று கூட ஒரு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கட்சியில் அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு எப்படி நீங்கள் இந்த கூட்டணியில் தொடர முடியும் அப்படின்னு. இன்னி கூட கேட்டாங்க அவர்கிட்ட, 2 நாளில் சொல்கிறான்னு. ஆனால் இருக்க முடியாது. அதில் வந்து விஜய் அதில் கொஞ்சம் எனக்கு என்ன புத்திசாலித்தனமாக தான், ஒன்று எதிரியை குறைச்சிக்கிட்டாரு. இப்போ நாளைக்கு ஆட்சி விமர்சனம் பண்ணி திமுக ஒரு போராட்டம்ன்றதுன்னு வச்சுங்க, இப்போ இவங்களாம் போக முடியாது இல்லை. ஆமாம், இவங்களாம் ஒன்று சைலண்டாக இருப்பாங்க, அமைச்சரவையில் இருக்காங்க. அப்போ திமுக மட்டும்தான் போராடுற மாதிரி இருக்கும். கம்யூனிஸ்ட்டுகள் வேணால் போகலாம், கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ போக மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பி எலெக்ஷன் வருது, அது வரைக்கும் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒரு முக்கியமான பங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ராகுல் காந்தி இல்லை அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் முன்மொழிஞ்சால் தான் தமிழ்நாட்டில் நல்ல ஓட்டு. இப்போ விஜய் அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு. கூட்டணி வேறு கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து, 50க்கு மேலே இன்றைக்கி அமைச்சரவை கொடுத்து 67 போனது. ஆமாம், அப்போ கிட்டத்தட்ட 89 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பாருங்கள். அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ்காரர் என்ன போவே, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட நாள், மறைந்த நாள். ஒப்பந்தமே என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸு அடுத்து வர உள்ளாட்சியில் பங்கு, எம்பி. விஜய் வந்து தென்னிந்தியா பூரா பிரச்சாரம் பண்ணணும்.
அந்த மாதிரி தான் இப்போ அவங்க கூட்டணி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு பெரிய ஒரு சவால், தனியாக இருக்கணும். இதே மாதிரி ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்போ மோடியா லேடியான்னாரு, அந்த அம்மா கேட்டாங்க. அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகி அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வந்திருக்கு. எப்படி அதை இது பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்? இப்போ திமுகவுக்கு என்ன நிர்பந்தம், கட்சியை நம்ம வளர்த்தாகணும். வளர்த்தாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் கொஞ்சம் சோர்வில் 5 வருஷமாக ஆளுங்கட்சியாக இருந்தாங்கல்ல, கொஞ்சம் ஒரு இதாக இருப்பாங்களே. இனிமேல் அதை வந்து பழைய மாதிரி நீங்கள் தோற்றுது. இப்போ வழக்கமாக அதிமுக திமுக மோதலில் வரும், அப்புறம் தேர்தல் வரும், ஒரு கட்சி தோக்கும், ஒரு கட்சி நிற்கும், இந்த கூட்டணி அப்படி இருக்கும், அந்த கூட்டணி அவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அரசியல் ரீதியாகவே தனிமைப்பட்டு போய் நிற்கிறார்கள். இன்றைக்கி நிராயுதபாணியாக நிற்கிற மாதிரி இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. ஒரே ஒரு பெரிய கட்சினா தேமுதிக மட்டும்தான். ஆமாம். அப்போ இதை வச்சுக்கிட்டு உள்ளாட்சியிலையோ மற்ற இதுலையோ திமுகவால் எப்படி பெரிய போராட்டம் தான். இப்போ வந்து அவங்க முதல்ல இதை பலப்படுத்தணும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும். இப்போவே பாருங்கள், எழிலன்னு 1000 விளக்கு முன்னாள் எம்எல்ஏ 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் நம்ம ஓய்வு கொடுக்கணும், கட்சியில் புதியவர்களை கொண்டு வரணும்னு ஒரு புதுசாக ஒரு இது சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும், வேலை செய்ய. ஒரு திருப்பூர் தெற்கா செல்வராஜ், ஆமாம், அந்த செல்வராஜ் அவர் எம்எல்ஏ அவர் விலகிட்டார். புதுசாக வர்றவங்களுக்கு தான் மரியாதை, எங்களுக்கு இல்லை அப்படின்னு வெளியே போயிட்டாரு. இப்போ அவளை ஏன் சொல்கிறீங்க, அந்த அழகிரி இப்போ டாக்டரே சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க லைட்டாக ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அந்த அம்மா வந்து இந்த பதவியேற்பு விழாலெல்லாம் கலந்துக்கிட்டாங்களே, சிறப்பு அழைப்பாளர் வந்து கலந்துக்கிட்டாங்களே. ஆமாம், நீங்கள் அந்த குடும்பத்தை மொத்தமாக வளைக்க வச்சிங்கன்னா அந்த அதில் இன்னொன்று, இந்த அழகிரி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கும் பதவி கொடுக்கல. அவங்கெல்லாம் இப்போ நம்ம எல்லாம் இந்த பக்கம் இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இளம் தலைவர் கருணாநிதி குடும்பத்திலேருந்து தாவேக்கால வந்தால் அவங்களுக்கு லாபம் தானே? இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம அந்த பக்கம் போனால் நமக்கு ஒரு அது விஜய் இன்னும் சரியான இது இதாகலைன்ற, அது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். இங்கே இவங்க அங்கே வந்து அன்பழகன் தம்பி ஜெய கருணாநிதி அவருடைய மகளும் அவன் மகன் முதல்ல போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க பொண்ணு முதல்ல சேர்ந்ததுக்கப்புறம் தான் சீட்டு இவருக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது கரெக்டாக ஆனந்த் பயன்படுத்திக்கிட்டாரு. அவரை தான் தொகுதி பொறுப்பாளராக போட்டார். நீங்கள் தாவேகால பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அடுத்த தலைமுறை ஜெயஸ்ரீ பிரபாகரன் பையன், இவர் தனபால் பையன், அந்த மாதிரி பலருடைய குழந்தைகள், அவனுடைய வாரிசுகள். இங்கே திமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெய அன்பழகன் தம்பி கருணாநிதியுடைய மகள், மு க அழகிரி அவர்களுடைய மகள், இப்படி ஒரு டீமே உள்ள வருது. இது அடுத்த மாற்றமா? ஆமாம், இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறை தான் இது. அவங்களுடைய இதெல்லாம் திராவிட இயக்கங்களுடைய அடுத்த தலைமுறை தாவேக்காவை நோக்கி நகருது. தாவேக்கா நோக்கி அப்படி எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. பட் சூழ்நிலை, சந்தர்ப்பம், உள்கட்சி பிரச்சனை பல இதனால அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனாலும் இது வந்து ஒரு இப்போ அதுக்கு தான் உதயநிதி கூட நடைபயணம் போகிறாங்கிறாங்க. கட்சியை இது பண்ணி டெவலப் பண்ணணும், தமிழ்நாடு போகிற போய் ஒரு 3 மாதம் எந்த அதுக்கப்புறம் நம்ம இந்த முயற்சிகளெல்லாம் பண்ணி எம்பி எலெக்ஷனுக்கு முழுசாக தயாராகணும் தான் இப்போ அவங்களுடைய 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விமர்சித்து ஒரு வகையாக பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கா திமுக? இல்லை, 6 மாதம்னா எதுவுமே சொல்ல மாட்டான்னு கிடையாது, ஒரு பெரிய போராட்டம். அது ஓகே, அதான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து அவருக்கும் சமயம் பொறுப்பு இல்லை. ஏன்னா 5 ஆண்டுடைய தொடர்ச்சி தான் சில அந்த சிறுவர்கள் கையில் கஞ்சா இருக்கிறது, இந்த மாதிரி. அதுக்கு இன்றைக்கி இருக்கிற வந்த அரசை பொறுப்பாக்கி அறிக்கை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும்? ரெண்டாவது இவங்க சொன்னது எங்களுடைய ஆட்களால் தான் நீங்கள் இன்றைக்கி அமைச்சர்களை உட்காந்துருக்கீங்கன்னு. அது வந்து நீங்கள் பார்த்து அனுப்பிச்சதில்லை. நடைமுறை என்னென்னா உங்களை கைவிட்டுட்டு அவங்க அங்கே வந்துட்டாங்கன்றது தான் நடைமுறை. இன்றைக்கி அது நம்ம அதாவது தேர்தல் இதில் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் அங்கே ஓட்டை வாங்கிட்டு இங்கே வந்தாலும் கூட அது ஏற்றுக்கிற கூடியது தான் உள்ள அரசியல் இதில் நிலைமையில. நீங்கள் வந்து அது என்னது அங்கே ஓட்டு வாங்கிட்டு இங்கே வரக்கூடாதுன்னு இது பண்ண முடியாது, சட்டம் சொல்லலை. அதனால் அது ஒரு மாற்றம் தான், தலைகள் மாற்றம். இது வந்து முதல்ல விஜய் 108 தான் எங்கேருந்து ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு மாதிரியாக பிடிச்சி கிடிச்சு இன்றைக்கி இப்போதைக்கு அது ஓரளவு ஸ்டடி ஆகிடுச்சு. இந்த திமுக அதிமுக கூட்டணின்றது வந்து திமுகக்குள்ளே எப்படி பார்க்கப்படுது? திமுகவில் என்ன அதை சரியாக நிறைய பேர் முதல்ல ஏற்றுக்கலைன்னா முதல்ல வெளியே தெரியல அது இந்த மாதிரி. இது அந்த எம்எல்ஏ கூட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு தீர்மானம் போட்டாங்க, கட்சியை நலன் கருதி எடுக்கும் இந்த முடிவு எந்த முடிவையும் ஏற்பதென்று. அதுதான் அது ஒரு டவுட்டை உண்டாக்கி அப்போ கூட டிகே சிலங்கம் வெளியே வந்து சொன்னார், தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னாரு. இது அது மாதிரி அந்த இவர் நம்ம யார் தம்பிதுரை
எடப்பாடி மீண்டும் முதல்வர் ஆவார்னார். ஆமாம். இது ரெண்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை, அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய பிளவே வந்துடுச்சு. இவர் இந்த மாதிரி போனார்னு சண்முகம் உட்பட வெளியில் பேட்டிலாம் கொடுத்தாங்க. திமுகவில் அந்த மாதிரி பெருசாக இல்லை, திமுகவில் என்னென்னா அவங்கள ஆட்சியில் பங்கு கேட்கல, வெளியிலிருந்து ஆதரவு இருக்கட்டும். இருந்தாலும் பரம்பரை எதிரியை எப்படி நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார வைப்பீங்கன்ற? இல்லை, அது சூழ்நிலை, அது எப்படின்னு அதை அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் இது வந்து திருமாவளவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஆமாம், அவர் தான் அது இன்னைக்கு சண்முகமும் பேசியிருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இதாகி அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அதுக்கு கம்யூனிஸ்டுகள் தான் அது முக்கிய காரணம். கம்யூனிஸ்டுகள் கூட இல்லை, தேசிய கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். இவங்க கூட இங்கே தான் இருக்கிற ரெடியாக. அதை தான் அவங்க என்ன சொல்லுங்க, ராகுல் தான் அதில் பின்னணி. ராகுல் வந்து அந்த பேபி கிட்ட பேசினாராம், இந்த பக்கம் டி ராஜா பேசியிருக்காரு, கேரளாவில் அந்த குஞ்சாலி குட்டியா அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்ததுன்றாங்க. ஆமாம், 2 இடதுசாரிகள் 2 கட்சி 4 பேர் அங்கே போனதுனால தான் இந்த கூட்டணி முடிவு. நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, காதர் மொய்தீன் லெட்டர் கொடுக்குறாரு, ஆதரவு தருகிறோம்னு. அவருக்கு எந்த கட்சி ஆட்சி பிடிக்குதோ அந்த கட்சி. மறுநாள் இவங்க அதுக்கு ஆதரவு கடிதம் கொண்டு கொடுத்தன, இல்லை நான் ஆட்சி அமைக்க ஆதரவு தரல. அப்புறம் அடுத்த நாள் அங்கேருந்து சொன்ன உடனே ஆட்சி அமைக்க திரும்ப ஒரு கடிதம். ஆமாம், அப்போ அதெல்லாம் ராகுல் பின்னணிங்கிறாங்க. இல்லைனாலும் விஜய் தடுமாறி இருப்பார். ராகுல்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இன்னைக்கு தாவேக ஆட்சியில் உட்காந்துருக்க முடியாது, கஷ்டம். ராகுலுக்கு அதனால் பின்னால் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்க ஒரு அப்படி தானே அரசியல். ஆனால் இந்த இது இடதுசாரிகளுக்கு ஏன் புரியாமல் போனதுன்றதான் என்னுடைய கேள்வி. ராகுலை விட அவங்க தான் முன்கை எடுத்துருக்கணும். டி ராஜாவும் எம்ஏ பேபியும் தான் முதல்ல முன்கை எடுத்துருக்கணும். இல்லை, ராகுலே பேசினாருங்கிறாங்க. அவங்க பேசினார். அதை தான் நான் சொல்ல வரேன். ராகுல் பேசி தான் உங்களுக்கு உண்மையை உணர்த்துற லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அந்த ஒரு இது சரி. இப்போ அவங்க வரவு எப்படி இருக்கு? திமுகவோட தோழமை கட்சிகள் தோழமை தான் எல்லாமே கொஞ்சம் பிளவாகி போச்சே. முஸ்லீம் லீக்கு நேற்று நாங்கள் இனிமேல் கூட்டணி இல்லைன்னுட்டாங்க. காதர் பைதன் நேற்றே அறிவிப்பு போட்டார். விசிக்குன்னு 2 நாளில் சொல்கிறேன்னு இருக்காங்க. இருந்தாலும் இருக்கும் 2 இதில் எப்படி 2 படகுல. ஆமாம், 2 போட்டில் கால் வைக்க முடியாதுல்ல. நீங்கள் வந்தாச்சு, அமைச்சராக ஆயாச்சு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ஏன்னா அவங்களுக்கு எம்பி எலெக்ஷன் மெயின். நேற்றே இந்த வந்தே மாதரத்துக்கே அவர் பெருசாக விமர்சனம் வைக்கலையே. ஆமாம், அதுதான் அவர் சொல்லிட்டாரு. சண்முகம் என்ன சொன்னார், நாங்கள் கேட்டோம் சிஎம்மை, அவர் வந்து இல்லை கவர்னர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இது கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து வேணான்னு சொன்னோம். நான் மத்திய அரசு ஊழியர்ன்றதுனால ஆமாம் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது அப்படியே அதோட சரி. இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோ கிளப்புறாங்களே நீ ஊடகங்கள் எல்லாமே, 3வது தமிழுக்கு 3வது இடம் அப்படி இப்படிலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆளுநர் பதவியேற்பு இதில் கலந்துட்ட போது வந்தே மாதரம் பாடியிருக்காங்க. இதில் இதே தான் பிரச்சனை உங்களுக்கு. அந்த RN ரவி இருந்தப்போ அதே மாதிரி சட்டசபையில் அது வேணும்னு தானே பிரச்சனை. இல்லை, வந்தே மாதரம் பாடல் ஏதோ விஜய்னா தான் பாட அனுமதிச்சிட்டான்ற மாதிரி. அது ஸ்டாலின் இருக்கும்போது பாடி அது இப்போ சமூக வலைதளம் யாரும் அதை பெருசாகலை. அதை தான் சொல்ல வரேன். இந்த அரசியல் எப்படி சரியாக இருக்கும்ன்ற. சரி, இந்த சைடு இன்னைக்கு அதிமுக 2ஆக பிளந்து கிடக்குது. அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடமே இல்லைன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. 35 ரூபாய். அப்போ அதிமுக இன்னைக்கு இவங்களை நம்பி ஒரு டீம் 25 பேர் வந்திருக்காங்க. இவர்களை விஜய் எப்படி கையாள போகிறார்? இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே அந்த அந்த வெளியில் வந்த இது கேஸ் இதை வந்து அந்த பதவி நீக்கம் செய்யணும்னு எடப்பாடி வழக்கு தொடராக இருக்கார். ஒருவேளை வழக்கு தொடர்ந்து அதில் ஒரு ஸ்டேவோ ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா நாளைக்கு மந்திரியாக இருந்துட்டா நீடிக்க முடியாது, அது ஒரு இதாயிரும், வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ இவங்க விஜய் தரப்பில் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படியே பதவி போனாலும் கவலைப்படாதங்க, நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததா. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்கன்றாங்க. இது வந்து இப்போ இன்னி கூட நேற்று எடப்பாடி அவங்க அந்த தரப்பு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. முந்தா நேற்று அந்த இன்னொரு எம்பி நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோன்றாரு. அதனால் இப்போதைக்கு அவசரம். நாளைக்கு ஒரு 3 பேரை கூட ரிசைன் பண்ண வச்சுட்டு கூட இல்லை மாற்றிட்டு கூட இவங்களை ஆக்கிடலாம். என்ன வேணால் செய்யலாம். 3 மந்திரி தரேன்னு தான் சொன்னாராம். அது நினச்சா அவங்க பண்ணிக்கலாம். அந்த அவர் விஜய் சொன்னது அந்த கேஸ் இருக்கவங்க மட்டும் வேண்டாம், மற்றவங்க இருக்கட்டும். அந்த யார் வேலுமணி, விஜயபாஸ்கர் 2 பேர் மேலே தான் அந்த இது இருக்குது. அவங்க 2 பேர் மட்டும் வேணாம். 2 பேர் மட்டும் வேணாம். மீதி 3 பேர் வரைக்கும் வேணாம். இது பண்ணி அக்காமடேட் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஆனால் அதிமுகவோட தொடர்வதற்கு தாவேகா ரெடியாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு சேஃப்டிக்கு வேணும்ல. திடீர்னு நாளைக்கு இவங்க ஒரு பாலிசி முக்கியமான ஒரு கொள்கை முடிவு வருது, கம்யூனிஸ்ட்டு
இவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா சேஃப்டி வேணும்ல, அப்புறம் அதை நம்பி இதை விட்டுறக்கூடாது. அதனால தான் அவங்க இன்னைக்கு இதை நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், இதை முறுக்கட்டும். அப்புறம் பின்னால் அவங்க பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நாளை ஏடிஎம்கே கூட ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகி நாங்கள் வெளியே இருந்து ஆதரிக்கிறோன்னா எப்படி வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அது ஏடிஎம்கேலே அந்த ஒரு முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுதான். நமக்கும் பொது எதிரி திமுக, அவங்களுக்கும் பொது எதிரி திமுக. அப்படி இருக்கும்போது நம்ம ஆதரவு தந்தா என்ன அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இடையில இந்த ஆஃபர் போய் தான் பிரச்சனையாகி அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஆஃபர் கூட எடப்பாடி தரப்பினர் சைடு தான். இப்போ உடஞ்சி வந்த தரப்பு அதை ஏற்றுக்கல. அதுதான் பிரச்சனை. ஆமாம். இப்போ ஏதோ மறுபடியும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க, சமரசம்ன்றாங்க. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் இந்த குரூப்புக்கு ஏமாற்றம் இல்லை, பட் கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி தான். உங்கள் பார்வையில் தனித்து விடப்பட்ட திமுக 24%, அதை வச்சுக்கிட்டு தேர்தலில் இந்த பெரிய கூட்டணி எதிர்த்து ஒன்றும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத நிலைமை தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அதிமுகவில் 2ஆக பிளந்து இருக்குது. அந்த 2ஆக பிளந்தவங்ககிட்ட யாருக்கிட்ட கட்சி போகுதுன்றது ஒரு விஷயம். இப்போ உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக விஜய் நடத்துவாரா? இது நல்ல வாய்ப்பு இல்லை. நடத்தி ஆகணுமே. உங்களுக்கு இன்னும் 8 மாதம் இன்னும் இருக்குது பதவிக்காலம். நடத்தினா தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும். மத்திய அரசுக்கிட்ட இருந்து அந்த நிதி கிடைக்கும். ஃபண்டு வாங்கணுன்னா உங்களுக்கு எலெக்ஷன் நடத்தி தான் ஆகணும். நடத்திடுவார். கலைச்சிட்டு கூட நடத்தலாம். அதுக்கு இடையில வேணாலும் கலைக்கலாம். அவசர சட்டம் கொண்டாந்து கூட கலைக்கலாம். இல்லை அந்த முடிகிற நேரம் கூட இது பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த ஓட்டை வச்சு திமுக வர முடியுமான்னு கேட்குறீங்கல்ல, சொல்ல முடியாது. அதுக்குள்ளே விஜய் ஆட்சியினுடைய தன்மை எப்படி இருக்குது, சில கொள்கை முடிவு எப்படி இருக்குது, மற்றதில் பிரச்சனை எது அவர் கையாளுற விதம், மக்கள் மத்தியில் மனசு மாற்றம் வரலாம்ல. கூட்டணி பலம் ஒன்று இருக்குல்ல. கூட்டணி பலம் தான் இப்போ இந்த வண்டி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே. அது வந்து நீங்கள் திமுக 21 கட்சி, ஏடிஎம்கேக்கு 10 கட்சி, என்ன கூட்டணி பலம் எங்கே இருந்தது? அதை வந்து நீங்கள் ஆட்சியும் ஒழுங்காக நடத்தி அந்த கூட்டணி பலத்தையும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் தான் 5 வருஷம் எனக்கு என்னென்னு நடந்தது. அதாவது பிரச்சனை. நீங்கள் இந்த ராஜீவ்காந்தி செத்தப்போ எவ்வளோ திமுக 18 தான் இருந்தது, 18%. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்கல்ல. அந்த மாதிரி மக்கள் மனசு எப்பொழுதுனா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் இப்படி இருக்காங்க, அடுத்த தேர்தலில் அது சூழ்நிலை, அதுக்குள்ளே நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2001 கலைஞர் அவ்வளோ பவராக இருந்தோம். ஆமாம், கூட்டணி பலத்தில் தானே ஜெயிச்சாங்க ஜெயலலிதா, ஆட்சி பிடிச்சாங்க. ஆமாம், அந்த மாதிரி இறங்கி வந்து சேர்த்தாங்கல்ல. இல்லை கூட்டணி பலன்றதுக்கு சொல்ல வரேன். திமுகவில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போன்ற 2011 தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள் எல்லாம் தாவேகா கூட இருக்குது. தாவேகா தனித்து நின்ற 2 திராவிட கட்சிகளோட அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. இப்போ அவர் புதுசாக வந்திருக்கிறதுனால ஒரு கரிஸ்மா, இது எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது மேலும் பலகீனமாக தானே போவார்கள்னு கேட்குறேன். பலவீனமாக போகிறதே இல்லையா, அது அவங்க கையில் தான் இருக்குது. கட்சியை பலப்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒரு இதை உண்டு வரணும், கட்சியில் ஒரு புது இதை உத்வேகத்தை உண்டாக்கணும், இதெல்லாம் செஞ்சு இது பண்ணாங்கன்னா. நீங்கள் கலைஞர் தோற்று செயல்பட்ட காலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு முனைப்பு இப்போ இருக்கா? அது இனிமேல் தான் தெரியும். இப்போ கலைஞர்னா முதல்ல தயாராகிடுவார். அப்போ அவர் எலெக்ஷன் அப்போயே கணிச்சிடுவார், இது நமக்கு சரியாக வராதுன்னு. கரெக்டாக ரிசல்ட் வந்த மறுநாளே எழுதிடுவார் முறை சொல்லியில், இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், இதில் தான் நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி, இதை ஒன்று நம்ம வெற்றி இழந்தோம், களத்தை இழக்கவில்லை, தயாராகும்னு சொல்லி அடுத்ததுக்கு ரெடி பண்ணிடுவார். திரும்ப உடனே மாநாடு, ஊர்வலம், பொதுக்கூட்டம், தனித்தனியாக தொண்டர்களை பார்க்குறது, நிர்வாகிகள் மாற்றுறது, எல்லாம் அந்த மாதிரி பண்ணி அதை மக்களையும் தயார் பண்ணிக்கிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவார். பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். இப்போ தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு, எந்த அசைவும் இல்லை. 3 மாதம் வரைக்கும் எதுவும் இது பண்ண வேண்டாம்ன்றது. மாவட்ட நான் நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை வரணும்ல. இல்லை வருது. அது ஏதோ அந்த 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 5 வரைக்கும் அவங்க அந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஜூன் 30க்குள்ளே நடவடிக்கை. அந்த குழுவே கூட மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தில் உட்காரக்கூடாது அப்படின்றது அந்த குழுவுடைய முக்கியமான இது. யாரை குற்றச்சாட்டுமோ அவங்க உட்காரக்கூடாது. ஆமாம். ஆனால் அந்த குழுவில் மாவட்ட செயலர் வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லா கூட்டங்கள்லையும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்லை இதை அவர் தான் தனியாக பார்க்க போகிறாரு, ஸ்டாலின் சார் தான் பார்த்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாருங்கிறாங்க. மாவட்ட செயலாளர் மாற்றம், நிர்வாகிகள் மாற்றம், புதுசாக வரவங்க இதெல்லாமே நடக்கும். அடுத்து அதே தேவைப்பட்ட உட்கட்சி தேர்தல் கூட நடத்தலாம், ஒரு புதுசாக ஒரு வேகத்தை கொண்டு வர்றதுக்கு. எழிலன்னு சொன்ன மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இனிமேல் எல்லா கட்சிங்களுமே உங்களுக்கு அதை நோக்கி நகரணும். இன்னொன்று, நீங்கள் மாவட்டம் முழுவதும் கூட்டம் நடத்தி எங்கே தப்பு நடந்துன்னு நடவடிக்கை வர்றது ஒரு பகுதி. ஆனால் நேரடியாக உடனடியாக கட்சி நடவடிக்கைன்னு இவங்களுக்கே தெரியும் யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம், அவங்க மேலே கூட நடவடிக்கை வரல. பண்ணலாம். அது இல்லை, இனிமேல் தான் எடுப்பாங்க. நீங்கள் அதை எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலைன்றீங்க, எடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? எடுக்கலாம். அது
ஒரு காலகட்டம் இருக்குல்ல, உடனடியாக சட்டுன்னு எந்திக்கிறது தானே ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னொன்னையும் பார்க்கணும். நீங்கள் திடீர்னு ஒரு மாவட்ட செயலர் நீக்கிட்டாங்க. அடுத்து வரவர் அவரை மாதிரி செயல்படக்கூடியவராக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அப்போ அதுக்கு ஒரு தகுந்த ஆள் கிடைக்கணும்ல. அதெல்லாம் அதுக்கா பஞ்சம் திமுகவில் அப்படி இல்லை. அது இப்போ இருக்கிறவரும் இப்போ விட்டுட்டு சரியான ஆள் அமையலை, கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் அதெல்லாம் தேர்வு, அந்த இதெல்லாம் முடித்து அது நம்ம தான் செய்யணும், செய்வாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அடுத்தடுத்த நிகழ்வுல பேசுவோம். ரைட்டு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.